போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக்குடன் தன்னை தொடர்புபடுத்தி பொய் செய்தி பரப்புவதாக கூறி யூடியூபர் சவுக் சங்கர் மீது மலேசிய தொழிலதிபர் ஒருவர் போலீசில் புகார் அளித்துள்ளார். மலேசிய நாட்டைச் சேர்ந்தவர் அப்துல் மாலிக். தொழிலதிபர் மற்றும் சினிமா தயாரிப்பாளரான இவர் மலேசிய நாட்டின் உயரிய விருதான டத்தோ மற்றும் சர்வதேச அளவில் தொழில் முனைவோர் விருதையும் பெற்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அப்துல் மாலிக்கின் பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் சில யூடியூப் சேனல்கள் உண்மைக்கு புறம்பாக செய்தி வெளியிட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதில் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக்குடன் அப்துல் மாலிக்கை தொடர்புபடுத்தி சில தமிழ் யூடியூப் சேனல்கள் செய்தி வெளியிட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் இதுகுறித்து சென்னை காவலர் ஆணையரகத்தில் புகார் அளித்த அப்துல் மாலிக் தரப்பு வழக்கறிஞர்கள் தமிழ் யூடியூபர்களான சவுக் சங்கர் உள்ளிட்ட சிலர் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க கோரி வலியுறுத்தினர். சேனலில் முதல்ல இவரை டான் ஆஃப் மலேசியா அப்படின்றத குறிப்பிட்டு இவருக்கும் திரு ஜாஃபர் சாதிக் இப்போதைக்கு போதைப்பொருள் கடத்தலில் மாட்டியிருக்கிற திரு ஜாஃபர் சாதிக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்ற விஷயத்த ஆதாரம் இல்லாமலும் ஆவணம் இல்லாமலும் குறிப்பிடுறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா இவரோட நல்லெண்ணத்தையும் நல்லொழுக்கத்தையும் நற்பெயரையும் கெடுக்கணும் அப்படின்ற விஷயத்தினால இந்த யூடியூப் சேனல்ஸ் இதை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒன்று ஆதன் மீடியாவுக்கு அகேன்ஸ்டாக திரு மாதேஷ் மற்றும் வாராக்கி அலைஸ் வாராக்கி பாலாஜி அப்படின்றவர் மேலே ஒரு லீகல் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம். அதே போன்று திரு சங்கர் அலைஸ் சவுக்கு சங்கர் அதே மாதிரி சவுக்கு மீடியா அப்படின்றவருக்கு அகேன்ஸ்டாகவும் ஒரு லீகல் நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.